கல்கி இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதமா அதுதான் நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே மேட்ச் பண்ணி இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவதாரத்தை என்ன கல்கி அவதாரமா அதெல்லாம் வந்து காமிச்சு தான் இந்த படத்தோட ஒன்லைனர். சரி மக்களே, ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 130 ரூபாய்க்கு ஒரு அவ்வளோ பெரிய ரூம் கொடுத்து நம்மளுக்கு ஏசியோடு கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு இந்த காசு ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 130 ரூபாய்க்குலாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரூம் கிடைக்கவே கிடையாது. அதுவும் அவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க, தேட்டருன்ற பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. போய் நல்லா தூங்கலாம். அதுக்கு மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து அருமையாக இருக்குது. 3 மணி நேரம் மூச்சு திணற நம்மளை வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. தலை கிறுன்னு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தில் எதனாச்சும் ஒன்றாவது ப்ளஸ்ஸாக சொல்லேண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல டெக்னிக்கலாக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் இந்த மாதிரி காரு பஸ்ஸெல்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கேயும் வந்து புதுசாக ஒரு கார் மாதிரி ஃப்ளைட்டு மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது காட்டுற மாதிரி ஒரு 5000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு காரு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கார்ட்டூன் படம் மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் வந்து ஒரு 2-3 சீனில் வராரு. இதில் இன்னொரு பெரிய மைனஸாக எதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 2 வேறு வரப்போதான். அதுக்கு என்ன நம்மளை வச்சு அடிக்க போகிறாங்கன்றது கண்டிப்பாக தெரில. இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எப்பவுமே ஒரு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 3 மணி நேரம் இருந்தாலும் சரி, 30 மணி நேரமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தை நான் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 3 மணி நேரத்தில் வந்து நான் 3 மணி நேரமே தூங்கின்னு தான் இருந்தேன். அதனால் நான் படமே பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து பாத்ரூம் கூட நான் போகல. 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு நல்லா எல்லோரும் அந்த பெருக்கத்துக்கு வராங்க தெரியுமா, படம் விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க தான் வந்து என்னை வெளில வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபன்னெல்லாம் தாண்டி என்னோடய காசும் வேஸ்ட்டு, என்னோடய டைமும் வேஸ்ட்டு. 3 மணி நேரம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவருங்க. 3 மணி நேரம்லாம் அவ்வளோ சீனே கிடையாது. இதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. தூக்கம் வருது, நல்லா தூக்கம் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம். இதை தாண்டி இந்த ரிவ்யூக்கெலாம் வேஸ்ட் ஆஃப் டைம்.